வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த சாமியார்களை பற்றி நிறைய செய்திகள் வந்து ஒன்று இருக்குது. எங்கே சரவணபவ சாமியாரோ என்னன்னு சொல்லி லண்டனில் ஒரு சாமியார் பல உருட்டு பிரட்டுகளெல்லாம் செய்து மாட்டிக்கொண்டிருக்காருன்ற மாதிரி செய்திகள் வருது. இது எவ்வளோ தூரம் உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. இந்த சாமியார்களை விடுவோம். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த சாமியார்கள் வந்து நித்யானந்தாவிலேருந்து எங்கள்கிட்ட இப்போ லண்டனில் மாட்டுப்பட்ட ஒரு கேரளா சாமியார் அவர்கிட்ட பேர் கூட எனக்கு தெரியாது. ஏன்னு சொல்லுங்க, எனக்கு தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை கேட்காதே, தீயவற்றை பேசாதேன்ற மாதிரி எனக்கு சில விஷயங்கள் தீயதுன்னு தெரிஞ்சால் அந்த செக்ஷன் அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். அது மாதிரி இந்த சாமியாரை எனக்கு முதலே பார்த்தோன்னே என்ன சுத்தமாக செய்யக்க ஆகல் போகிறார்கள், கோயிலுக்கு போகிறதோ இல்லாட்டி மசூதிக்கு போகிறதோ இதுகள் எல்லாமே வந்து என்னென்றால் ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு உருவாக்குறது தான். எங்கெல்லாம் விஷயம் இருக்குது. அந்த கோவிலில் இருக்கிற சாமியார்லேயோ இல்லாட்டி அந்த கோவிலில் இருக்கிற கடவுள்லையோ இல்லை, எங்களுக்குள்ள விஷயம் இருக்குது. நாங்கள் அங்கே போய் கடவுளே எனக்கு இந்த சோதனை நான் பாஸ் ஆகணும், இந்த வர்ற எக்ஸாம் வந்து பாஸ் ஆகணும்ட்டு நீங்கள் மன முருகை வேண்டினீங்களா பாஸ் ஆகணும். பாஸ் ஆகிட்ட வலிவு இருக்குது, எங்களில் சக்தி இருக்குது. கிரேக் பிரெடன் எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு எழுத்தாளர், பேச்சாளர். அவர் ஒரு விஞ்ஞானி, சயின்டிஸ்ட், ஜியாலஜிஸ்ட். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஒரு பேச்சு ஒன்று எழுதியிருக்கார். அவர் புத்தகத்திலேயும் இருக்குது. அதில் அவர் சொல்கிறார் என்னென்னா, இந்த பிரார்த்தனைக்கு இருக்கிற வேல்யூவையும் அந்த பிரார்த்தனை எப்படி செய்யணுன்றதையும் சொல்கிறார். அப்போ இதை நான் உங்களோட பகிர்றேன். என்னென்றால், கிரேக் பிரிட்டன் கொலராடோ டெக்ஸஸ் இடத்துல வாழ்ந்து வர்ற டைமில், அந்த டைமில் அங்கே பயங்கர வறட்சிக்கு மேலே வறட்சியாக இருக்குது. அது கூடுதலாக ரெட் இண்டியன்ஸ் அப்படியே நாங்கள் இருக்கிற இடம் ஏரியா. அப்போ இப்படியான இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ப்ரொஃபஸராக இருக்கார். காலகாலத்தில் அவர்கிட்ட நண்பன், அவரும் ஒரு சயின்டிஸ்ட் தான். அவர் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணுறார். நான் வந்து மழையை வேண்டி ஒரு இடத்த பிரார்த்தனை பண்ண போகிறேன், நீ வாரியோண்டு. அப்போ கிரேக் பிரைடனுக்கு இப்படியான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் தானே. அவர் ஓகே பார்ப்போம், என்ன கூத்து நடக்குதுன்னு பார்ப்போம். என்னடா அவர் யோசிச்சார், என்னென்னா ரெட் இண்டியன்ஸ் பிரார்த்தனை பண்ணுறேன்டா தெரிஞ்சானே, அந்த ஒன்று கத்திக்கொண்டு டான்ஸ் ஆடி எல்லாம் அப்படியான பிரார்த்தனை நினச்சிக்கொண்டு இவர் ரெண்டு பேரும் காரில் அந்த ஒரு பாலைவனம் கொலராடோ அதுக்கிட்ட இருக்கிற ஏரியா கிட்ட போயினோம், டெக்ஸஸுக்கு கிட்ட தான். அப்போ அந்த இடத்துல போய் நின்றுட்டு பாலைவனம் மாதிரி ஒரு இடத்துல ஒரு கல்லுகள் வட்ட வடிவமாக அடுக்கி விடப்பட்டிருக்கு. அதில் தான் போய் கூடுதலாக ரெட் இண்டியன்ஸ் வந்து தங்களோட மூதாதையரை நினச்சி மூதாதையரோட பேசுகிற மாதிரி அதில் போய் ரெண்டு பேசிட்டு வரவே எல்லாம் அந்த டைமில். அப்போ இவர்கிட்ட ஃப்ரெண்டு வேறு போய் நின்று இப்போ ஃப்ரெண்ட் வந்து ஷூவை கலட்டினாராம். ஷூவை கலட்டினா இல்லை விஷயம் இருக்குது. இந்த ஷூ கலட்டுறதுல என்ன விஷயம் என்னென்னா, பூமியில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இந்த சப்பாத்துகள் போட்டு இந்த கட்டிடங்கள் இருக்க அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸுக்கும் எங்களுக்கும் இல்லை சம்மந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு வருது. அந்த சப்பாத்தை கலட்டிட்டு இந்த கோயிலுக்கு போகிறது, சேர்ச்சுக்கு போகிறது அப்படியான விஷயங்களில் உண்மையான ஒரு விஷயம் ஒரு இது இருக்குது. அது எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸோட சம்மந்தப்பட்ட, அதை நான் வேறொரு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து அவர் அந்த ஷூவை கலட்டி போட்டு அந்த வட்டத்துக்கு வடிவில் போய் நின்று கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு பிரார்த்தனை மாதிரி நின்றாராம். இவர் கிரேக் பிரைடனுக்கு தீயப்பா போச்சு. என்னடாப்பா, நான் நிறைய பேர் நம்ம நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், டான்ஸ் எல்லாம் ஆடுகிறோம்னு எதிர்பார்த்தோட ஒன்றும் இல்லைன்னா அவர் ஷூவை கலட்டிட்டு போய் ஒரு இடத்துல இருந்தோண்டு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தாராம். 2 நிமிஷம் இருந்து போட்டு கிரேக் பிரைடனை பார்த்து சொன்னாராம், இந்த ரெட் இண்டியன் சயின்டிஸ்ட், ஓகே என் பிரார்த்தனை முடிஞ்சு போக வேண்டாம். என்னடா அப்போ அதுக்குள்ளே நீ 2 நிமிஷத்துக்குள்ள பிரார்த்தனை முடிஞ்சிருக்கியா, என்ன மழை வரமுண்டு அதுக்குள்ளே நான் மழை வரமுண்டு கேட்டியான்னு சொன்னேன். நான் மழை வரமுண்டு கேட்கல, இந்த கண்ணை மூடிக்கொண்டு தான் அப்படியே நெச்சாராம என்னண்டா, மழை வந்து ஒவ்வொரு துளியாக தன் உடலில் படுற மாதிரி, தன் காலு கீழே சேறு வந்து அப்படியே கரைஞ்சி ஓடுற மாதிரி, அப்படியே மழை வெள்ளங்கள் அப்படியே பார்க்குற இடமெல்லாம் வெள்ளமாக இருக்கிற மாதிரி, அந்த வெள்ளத்துக்குள்ளே நான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணினேன். என்னுடைய மூதாதையர்களுக்கு நன்றி சொன்னேன். இந்த மழையை எனக்கு தரவழைச்ச என்னுடைய மூதாதையர்களுக்கு நன்றி சொன்னேன், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொன்னேன். மழைன்ற ஒவ்வொரு வாசத்தையும் நான், இந்த மழை கனகாலம் இல்லாமல் மழை வரைக்க அந்த புழுதி வாசம் ஒன்று முந்தி நாங்கள் ஊரில் இருக்க ஒரு அடிக்கும். அதை விட நெகட்டிவ் அயோன்ஸ்ன்னு சொல்லி அந்த மழை வரைக்க வரும், அந்த மேகங்கள் வந்து ஒன்றோட ஒன்று மோதைக்க அந்த நெகட்டிவ் அயன்ஸ் வெளியிடும், அது ஒரு புத்துணர்ச்சியை தரும். அப்படி எல்லாமே மழை இல்லாமலே ஒரு ஃபீல் பண்ணினாராம். சரி, லாங் ஸ்டோரி. சரியோ, அப்போ இவருக்கு கிரேக் பிரைடனுக்கு கிரேக் பிரைடன் ஒரு சயின்டிஸ்ட், ஓகே ஏதோ சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வறட்சியான இடத்துல இத்தனையோ வருஷ கணக்காக மழையே இல்லாமல் இருக்குது, எங்கே மழை வர போகுதுன்னுட்டு
போய் வீட்டை போனால் அப்புறம் ஒரு 4 மணி போல் பின்னர் 4 மணி போல் நல்ல இடி மின்னலோட மழை. கிரேக் பிரெடனுக்கு அதிசயம். அப்போ அவர் உடனே டெலிஃபோன் அடிச்சு, என்னடா நீ ஏதோ மெட்ரியாலஜிஸ்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சு ஏதோ விஷயத்தை அறிஞ்சிட்டு அவ்வளோ இருக்கணும்னா அது சொன்னால் சிரிச்சபடி இல்லை, எனக்கு சத்தியமாக எனக்கு இப்படி வர முடியாது தெரியும். ஆனால் நான் மலைக்குள்ள இருக்கிற மாதிரியே நினைச்சேன், அது நடந்துட்டு. அதுதான் இந்த பிரார்த்தனை. அப்போ அவர் உடனே கிரேக் பிரெடன் ஆல் சயின்டிஸ்ட் உடனே மெட்ரியாலஜிஸ்ட்டுக்கு அடித்து எப்படி இந்த மழை வந்தது, இவ்வளோ நாள் இல்லாத மழை எப்படி வந்தேன்னா மெட்ரியாலஜிஸ்ட்டுக்கு அவசியமாக இருக்குது. ஏன்னா அந்த போன கூட்டம் அப்படியே திரும்பிச்சா. இது வேணும்னா நான் லிங்கை போடுறேன். அதில் கிரேக் பிரெடன்ற அவர் சும்மா எழுந்தமானமாக கற்பனை கதை இல்லை. போன கூட்டம் திரும்பி இந்த இவையில் இருந்த ஏரியாவில் மழையை தந்துட்டு போயிருக்கு. கோயின்சிடெண்ட்டாகவும் இருக்கலாம், ஆனால் இவர்கிட்ட பிரார்த்தனையாகவும் இருக்கலாம். இந்த பிரார்த்தனை செய்கிறதில் என்ன இருக்குது சொல்லுங்க. நாங்கள் எங்களுக்கு வேணுமென்று கேட்க அதுவே ஒரு நெகட்டிவிட்டி தான். வேணுமென்று கேட்குறத விட கிடைச்சிட்டு தண்ணே ஃபீல் பண்ணணும். அதுதான் இந்த பிரார்த்தனையில் இருக்குது. அப்போ இந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வெளியில் கோவிலுக்கு போட்டு வெளியில் வரைக்க உங்களுக்கு ஒரு பவர் வந்துட்டு கடவுளை என்ன பின்னால் இருக்கிறார். அப்போ அந்த பாசிட்டிவிட்டி உங்களோட உடலில் அதுக்குரிய இதை உருவாக்கும். ஏன்னா உடலில் ஒவ்வொரு செல் எத்தனை ட்ரில்லியன் கணக்கான செல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு செல்லுமே 0.7 வாட்ஸ். இது நீங்கள் புத்தகங்களில் பார்த்தா இருக்குது. 0.7 வாட்ஸ் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடியது. யோசிச்சு பாருங்கள், ட்ரில்லியன் செல் உடலில் இருக்குன்னா இவ்வளோ சக்தி வாய்ந்தது. இது ஒரு கூட்டு பிரார்த்தனை. நீங்கள் இப்போ ஒரு கான்சர்ட்டுக்கு போனீங்கன்னா நிறைய சேனம் ஒட்டி இலக்கில் வச்சு டான்ஸ் ஆடுறது, அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். அது மனிதனுக்கு இருக்குது, அந்த திறமை மனிதனுக்கு இருக்குது. அது இல்லைன்னு சொல்லல. அதே சயின்டிஸ்ட்டோ இப்போதே இந்த அரசாங்கங்களோ எங்கள்கிட்ட இருந்து அந்த பவரை இல்லாமல் பண்ணுறாரு. கூட்டு பிரார்த்தனை, கடவுளை நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறது, இந்த மருந்துகள் பக்கவங்களை போக வைக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட வைக்கிறது, சுயநலமாக இருக்கிறது, இப்படியான விஷயங்களால் எங்கள்கிட்ட இயற்கையாகவே இருக்கிற பவர் இல்லாமல் போகுது. அந்த காலத்தில் எங்கள்கிட்ட இந்த பவர் இருந்தது, அது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போய்கொண்டு மனிதத்தன்மை இல்லாத இது எப்படி போகுதுன்னா, நான் சொன்னால் நீங்கள் சில ஜோக் அனுப்பிங்கள். இது ஒரு அழிவு. இப்போ உலகத்தில் பேரழிவை நோக்கி போய்கொண்டு தான் இருக்குது. மனிதன் பயங்கர சுயநலமாக வந்துட்டான். ஏமாற்றுற புத்தி, முதல ஊற்றுறது எல்லாமே பக்கா சுயநலம், அன்புன்றதை இல்லாமல் போய் கொண்டு வருது. அப்போ இது பேரழிவை நோக்கி தான் போய் கொண்டு வருது. இதுலேருந்து தப்புறா வேண்டாம், சில தப்புறண்டே இல்லாது. கூட்டோட கும்பலோட கோவிந்தா ஒவ்வொரு நாடுகள்லேயும் 1000, 100 வச்சிருக்கணும் இங்கே அணு ஆயுதங்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு 100 அந்த காலத்தில் 2 குண்டு போட்டு ஜப்பானில் நடந்த அழிவுகளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த குண்டுன்ற 100 மடங்கு 1000 மடங்கு சக்தி ஒவ்வொரு அணு உண்டு. யோசிச்சு பாருங்கள் என்ன நடக்கும். இன்றைக்கு அவன் அறிவே கடைசியில் அழிவை கொண்டு போய் கொண்டிருக்குது. இதுக்குள்ள மனிதனோட சுயநலம், கெடு ஆசை இந்த இதுகள்லாம் இன்றைக்கு பாருங்கள். இப்போ இந்த எங்கட யாரோ இந்த சாமியார், அவர்கிட்ட பேர் மறந்து போச்சு, இன்னும் கேரள சாமியார் இங்கே லண்டனில் சுத்தமாக செய்தது. இப்படியானவர்களா அதீத ஆசை, இப்படியான அந்த சாமியாக இருக்க மாட்டேங்குது. உங்கள் கிணவே இருக்குது ஆசை, பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சு வாழ்க்கைண்டா என்னென்னே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களை மட்டும் அழிக்க இல்லை, தங்களோட சேர்ந்து ஒரு குரூப்பையும் சேர்த்து கொண்டு போய் அழிச்சு போட்டு விடுறதான வேண்டிய வேலை. இப்படியான பல பேரை நான் பார்த்துருக்கேன், பல குடும்பங்களை நான் பார்த்து கொண்டிருக்கேன். இதிலேருந்து தப்போணும் என்னென்னா, எங்களுக்கு சுய அறிவை வளர்க்கணும். மற்றவண்ட கருத்தை இப்போ எந்த கருத்தை கூட நீங்கள் எடுக்கக்கூடாது. எந்த கருத்தை கூட நீங்கள் இதை இவர் நல்லா கருத்து சொல்கிற எடுக்காங்க. நீங்களாக தேடினீங்கன்னா உங்களுக்குன்ற ஒரு அறிவு வரும். இந்த இவ்வளவு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த அம்பானியிலேருந்து அந்த நேரமே இவ்வளவு பணம் வச்சிருக்கணும். மிஞ்சி போனால் அவரால் ஒரு படுக்கையெல்லாம் படுக்க முடியும். இவ்வளவு பணம் வச்சிருக்கிறதால அவருக்கு ஸ்ட்ரெஸ் தான். நிம்மதியாக இருக்க முடியுமாண்டா இல்லை. ஏன்னா அவரை சுற்றி இருக்க அத்தனை பேரும் எப்படி அவர்கிட்ட இருந்து இதை எடுப்போம்ன்ற ஒரு மனப்பான், அவர்கிட்ட பணத்தை ஏதாவது உறிஞ்சுவோம்ன்ற மனப்பான்மையிலான் இருப்பார்கள். இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மத்தியில் இப்படி பணத்தை சம்பாதிச்சு இருக்கிறது தான் வாழ்க்கையா? அல்லது வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு கணத்தையும் என்ஜாய் பண்ணி நிம்மதியாக ஒரு சின்ன வீடோ ஒரு கொட்டியில் இருந்தால் கூட அதில் ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக அன்பாக வாழ்கிற வேண்ட வாழ்க்கை மேம்பாடாக இருக்குமான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். வேறு என்ன நண்பர்களே, நன்றி வணக்கம்.